நேராக உங்கள் பஞ்சாயத்துக்கே வந்துடுறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ரெஸ்பான்ஸும் அசர்ட்டிவ்னஸும் நாங்கள் தான் எதிர்க்கட்சி, ஆட்சியை நாங்கள் தான் அமைப்போம் அப்படின்னு சொல்கிறது தாவேகாவுக்கான பதில் அப்படின்னு புரிந்து கொள்ளப்படுது. அது சரியா? அனைவருக்கும் வணக்கம். சமீப காலமாகவே விவாதங்கள் இதை ஒட்டி நிறைய கேள்விகள் வருது. நான் இந்த இடத்தில் வைத்து வெளிப்படையாக ஓப்பனாக நான் டிக்ளேர் பண்ணுறேன். நாங்கள் அரசியலுக்கு வந்தது, ஒரு தலைவரை நம்பி இந்த இளைஞர்கள் அரசியல் மயமாகி பொலிட்டிசைஸ் ஆகி அரசியலுக்கு வந்தது யாரோ ஒருவரோடு அந்த இலக்கு என்பது ஒரு கூட்டு மட்டும் கிடையாது. மக்கள் விரோத ஆட்சியை நாங்கள் அதற்கு எதிராக வைக்க வேண்டிய வேட்டு தான் எங்களுடைய இலக்கு. மத்தியிலும் சரி, மாநிலத்திலும் சரி, பாலிசியிலும் சரி, எங்களுக்கு யார் எனிமி, பொலிட்டிக்கல் எனிமி யார், பாலிசி எனிமி யாரெல்லாம் டிக்ளேர் பண்ணி வரும். அப்போ கூட்டணி இல்லையா? கொள்கை விளக்க எழுச்சி மாநாட்டில் அது தலைவர் சொன்ன மாதிரி எஸ், ஒத்த கருத்துடையவங்க வரீங்களா, கூட்டணி கதவுகள் திறந்திருக்கு. சரி, கூட்டணி சேர்வதால் நன்மையா தீமையா? ஒரு கட்சி, 2 கட்சி, 3 கட்சி சேருவது கூட்டணிக்கு அது ஒரு நல்ல சக்தி. ஆனால் அதில் யார் தலைமைன்னு பார்க்கிற பொழுது தாவேகா தான் அதனுடைய முதன்மை சக்தி. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. தாவேகா தலைமையில் கூட்டணி 100%. ஓகே. 234 தொகுதிகள்லையும் ஏன் பார்த்து பார்த்து நேர்காணல் செய்து மாவட்ட செயலாளர், ஒன்றியம், செயற்குழு எல்லாம் பார்த்து போடுறோம்னா அந்த இலக்கை நோக்கி தான் நாங்கள் நடைபோடுறோம். இதில் மாற்று கருத்தே கிடையாது. இதற்கு முன்னாடியும் கடந்த கால வரலாற்றை எல்லாம் பார்க்கிற பொழுது பாரம்பரியமான ரொம்ப நாட்கள் இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கலாம். எந்த கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் புதிதாக வந்தாலும், எந்த கட்சி செயல்பாட்டில் இருந்தாலும், ஆளுங்கட்சி அப்படின்ற ஒரு கட்சி தான் ஆளுங்கட்சி, மீதி எல்லாமே எதிர்வரிசையில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான். மக்கள் எங்களுக்கு கடந்த தேர்தலில் வாக்களித்து அங்கீகரித்து சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக எங்களைத்தான் அமர்த்தி இருக்கிறாங்க. உங்கள் மேடையில் சொல்கிறீங்க இன்னும் 62 வாரம் இருக்குது தேர்தலுக்கு, 62 வாரமும் திரு விஜய் தான் எதிர்க்கட்சி தலைவர்ன்றீங்க. அவர்கள் மக்கள் எங்களை தான் அங்கீகரிச்சிருக்காங்க, தேர்தல் வரும்போது நாங்கள் ஆளுங்கட்சி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னு நிராகரிக்கிறாங்க. அதான் அந்த தேர்தலில் நடந்து முடிந்த தேர்தலில் தாவேகா என்ற ஒரு கட்சி உதயமாகலை, நாங்கள் கண்டெஸ்ட் பண்ணலை. அஃப்கோர்ஸ் வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் 30 ஆண்டு காலமாக பண்ணிட்டு இருக்கிறோம். நடந்து முடிந்த தேர்தலில் திமுக ஆளுங்கட்சி, அதிமுக அன்றைய ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக மாறி இருக்கு. ஓகே. ஆனால் இனி வரும் தேர்தலை நாங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறோன்னா, எங்களுடைய செயல் திட்டத்தோடு ஒத்த கருத்துடைய ஒத்த அலரிசை உள்ள அந்த சக்திகளோடு இணைந்து செல்வதற்கு தயாராக இருக்கிறோம். இன்னும் ஒரு படி மேலே போய் அதிகார பகிர்விற்கும் ஓப்பனாக இருக்கிறோன்னு எங்களுடைய தலைமை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அதில் அலைன் ஆறவங்களோடு சேர்த்து தான் காலத்தின் தேவை கருதி தான் கூட்டணியே. மற்றபடி தனிப்பெரும் சக்தியாக, முதன்மை சக்தியாக எங்களுடைய பாலிசி, எங்களுடைய செயற்குழுவினுடைய கனவு திட்டங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு உயர்ந்த தலைமையை நிறுவுவதற்காக தான் நாங்கள் களமாடி கொண்டிருப்போம் என்பதை தெளிவாக நான் உடைச்சிடறேன். இதுக்கு மேலே நம்ம ஒருவேளை அங்கே போகிறாங்க, எங்களுக்கு யார் மீதும் சாஃப்ட் கார்னரே கிடையாது. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டோம், நாங்கள் தான் முதன்மை சக்தி. இதில் எந்த ஊசலாட்டமும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் ஒரு யங்கஸ்ட் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் டிவிகே. எஸ். ஒரு இளைஞர்கள் கவனிக்கிற, இளைஞர்கள் திரும்பி பார்க்கிற ஒரு ஹீரோ, அவர் மக்களால் விரும்பப்படுறவர் வந்ததுனால அதற்கு ஒரு கவனம் கூடுதலாக கிடைச்சிருக்கு. நீங்கள் சொல்கிறீங்க இதில் ஊசலாட்டம் இல்லை, தனித்து போட்டி, விஜயை முதலமைச்சராக்குவதுதான் எங்கள் இலக்கு, அதற்கு யார் கூட வர்றாங்களோ சேர்த்து கொள்வோம்னு சொல்கிறீங்க. எஸ். ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் நிகழ்த்தின அரசியல் உரை, அவர் அரசியலுக்கு வர்றேன் அப்படின்னு சொன்ன நாளில் அவர் டிக்ளேர் பண்ணுறார், எங்களுக்கு திராவிட கட்சிகளை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஆன்மீக அரசியல் தான் என்னுடைய பாதை, யார் எதிரின்லாம் ரொம்ப ஒரு காரசாரமான ஒரு டிக்ளரேஷன். நீங்கள் இதுவரையிலும் பாஜகவையோ காங்கிரஸையோ தேசிய அளவில், தமிழ்நாட்டில் திமுகவையோ அதிமுகவையோ ஸ்ட்ரைட்டாக எதிர்க்கலை. நீங்கள் திமுகவை சொல்லும்போது கூட மறைபொருளாக தான் விமர்சிக்கிறீங்க, பிஜேபியை விமர்சிக்கும் போதும் ஒரு சாஃப்டாக தான் விமர்சிக்கிறீங்க. ஏடிஎம்கேவை அவங்க 10 ஆண்டுகள் இதற்கு முன்னாடி ஆட்சி செய்திருக்கிறாங்க ஒரே ஸ்ட்ரெச்சில், ஆனால் அவங்கள விமர்சிக்கவே இல்லை. இந்த விமர்சனங்கள் உங்கள் மேலே தொடர்ந்து வர்றதுனால, ஒருவேளை நீங்கள் கூட்டணிக்கு தயாராக இருக்கிறதுனால இந்த விமர்சனங்களை தவிர்க்கிறீங்களோ அப்படின்னு ஒரு கொஷன் இருக்கு. இன்னும் கிளாரிட்டி தரேன். இப்போ பாஜகவினுடைய கோர் அஜெண்டா என்னன்னா அகண்ட பாரதம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கோர் அஜெண்டா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், சாதி மதம் பாலினத்தில் கூட சமத்துவம் கோர்றோம். இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் நான் அந்த பேச்சை கிளியர் பண்ணிட்டு வரேன். அவர்கள் கொண்டு வந்த சிஏஏ சட்டத்தை கடுமையாக கட்சின்னு ஒன்று உருவாவதற்கு முன்பு, அனுமதி வர்றதற்கு முன்பே அதை எதிர்த்தது தமிழக வெற்றி கழகம். இந்த பக்கம் கொள்கை பரப்பு இணை செயலர் தாகிரா, உறுப்பினர் சேர்க்கை அணியினுடைய இணை செயலாளர் யாஸ்மின், மாவட்ட செயலாளர் ஒரு இஸ்லாமிய பெண்மணியை போட்டது, எல்லா வகையிலும் ஆன் தி ஃபேஸ் சொல்லிட்டோம். கொள்கை ரீதியாகவே அவர்களுக்கும் எங்களுக்கும் எதிரி, முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்களோட கூட்டணி கிடையாது. இந்த பக்கம் திமுக அந்த கொள்கையை உருவாக்கியது தென்னாட்டின் பெருநாச்சா பேரறிஞர் அண்ணா.
அந்த கொள்கையில் வளர்ந்து இன்னைக்கு அதனுடைய பயனாளர்களாக இருக்கக்கூடியவங்க எங்களுடைய அரசியல் எதிரிங்கிறதையும் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 பொருத்தப்பாடை வேற யாருக்குமே பொருத்த முடியாது. இப்போ இதுக்குள்ளார வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோ இதுக்குள்ள வந்து விடுதலை சிறுத்தைகளோ வராது. ஸோ இது பைனரி, இந்த 2 பேர் தான் எங்களுடைய எதிரி. குறிப்பாக அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க தான் எதிரின்னு நாங்க சொல்லிட்டோம். இப்போ அதிகாரத்துல உங்க தலைமையில தான் கூட்டணின்னு சொன்னாலே விசிகாவோ பாமகவோ ரூல்ட் அவுட். உங்க ஏற்கனவே ஆட்சியில் இருந்த 2 கட்சி, ஒன்னு ஆட்சியில் இருந்த கட்சி, இப்ப ஆளும் கட்சி, இவங்க 2 பேரும் தான் இன்னொருத்தங்க தலைமையில கூட்டணிக்கு போக மாட்டாங்க. இல்ல கூட்டணியை சொல்லல, எங்களுடைய எதிரிகள் யாருன்னா அதிகாரத்தில் இருப்பவர்கள். ஓகே, அந்த பவர் பாலிடிக்ஸ்ல யார் இன்னைக்கு பவர்ல இருக்காங்களோ அவங்களை எதிர்த்து தான் நாங்க அரசியல் பண்றோம். இப்ப இந்த அரசியல் பண்ணுகிற போது இப்ப 67 எலெக்ஷன் நம்ம பார்க்கிற பொழுது கூட திரும்பி பார்க்கிற பொழுது காங்கிரஸ் தனித்து தான் நின்றது. காங்கிரஸை எதிர்த்து திமுக ஒரு பெரிய கூட்டணி அமைத்தார்கள். அதுல வந்து சுதந்திர கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, முஸ்லீம் லீக்னு ஒரு பெரிய கூட்டணியில் எல்லா சக்தியும் இருந்தது. ஆனால் அதற்கு தலைமை தாங்கியது திமுக என்றது தான் ஒரு முதன்மை சக்தி. இன்னும் சொல்ல போனா ராஜாஜி பல பதவிகளை இருந்தவர். அவர் உள்ள வச்சு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை கூட முதல்வர் ஆகாதவர், ஆனா அவர் அந்த தலைமையை ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணி ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்தார். ஸோ இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷனையும் நாங்க அப்படிதான் பார்க்கிறோம். இப்ப வரக்கூடிய நிலைமையில 2026ல தாவேகா எந்த கட்சிக்கும் சளைத்தவர்கள் அல்ல, யாருக்கும் நாங்கள் வந்து குறைந்தவர்கள் அல்ல, முதன்மை சக்தியாக நாங்கள் இருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.